உங்கள் பில்டிங் 1000 ஸ்கொயர் ஃபீட்டோ 10,000 ஸ்கொயர் ஃபீட்டோ உங்கள் பில்டிங்கோட லைஃப் நல்லா இருக்கணும்னா இந்த கல்லில் தான் உங்கள் பில்டிங்கோட லைஃப் இருக்குது. இந்த சின்ன பிளாக்கில் தான் உங்கள் பில்டிங்கோட லைஃப் இருக்குது. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த பிளாக்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கவர்னால் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கவர்னால் ரூஃப் ஸ்லாப் கம்பி கட்டுறாங்க, அதே மாதிரி பீமு கம்பி கட்டுறாங்க, பில்லர் கம்பி கட்டுறாங்க. அந்த கம்பியை கோழி வர எவ்வளோ கான்கிரீட்டு ஸ்பேஸ் எவ்வளோ கான்கிரீட் கொடுக்குறோம். இப்போ ரூஃப் ஸ்லாப் எடுத்துட்டிங்கன்னா ரூஃப் ஸ்லாப்புக்கு கீழே எவ்வளோ கான்கிரீட் திக்னஸ் கொடுக்குறோம், அதுதான் கவர். அந்த கவர் எது கொடுக்குறோம்னா ஈரம் வந்து கம்பியில் படக்கூடாது. கம்பியில் பட்டுச்சுன்னா கம்பி துருப்பிடிச்சு இத்து போயிடும், கான்கிரீட் உப்புக்கிட்டு கொட்டும். அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக கம்பியை கோழி வர கான்கிரீட் கொடுக்கணும். அந்த கான்கிரீட்டுக்கு பேர் தான் கவர். இந்த பிளாக்குக்கு பேர் கவர் பிளாக். இப்போ ரூஃப் ஸ்லாப்புக்கு கம்பி கட்டுறோம். அந்த ஸ்லாப்புக்கு இந்த கம்பிக்கு கீழே இந்த கல்லை வைக்கணும், இந்த பிளாக்கை வைக்கணும். இது மேலே தான் கம்பி இப்படி உட்காரும். இப்படி வச்சோம்னா கம்பிக்கு கீழே கான்கிரீட்டு போய் கவர் பண்ணிவிடும். இதுதான் கவர் பிளாக். அது மாதிரி பக்காவாக பண்ணிட்டோம்னா ஈரம் கம்பியை தொடாது, பில்டிங்கோட லைஃப் நல்லாயிருக்கும். சரி, எந்தெந்த இடத்துக்கு எவ்வளோ கவர் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இதே பார்த்திங்கன்னா 20 mm 25 mmன்னு இந்த பிளாக்கில் இருக்கும். 20 mm 25 mmன்னு. இந்த 20 mmங்கிறது ரூஃப் ஸ்லாப்புக்கு உள்ளது. ரூஃபு கம்பி கட்டிட்டு அந்த 20 mmல உள்ள காடியில், அதாவது இதை கீழ் காடி வச்சிங்கன்னா 20 mm கவர் வந்து எல்லா இடத்தையும் கிடச்சிரும். அப்போ உங்கள் கம்பி வந்து சேஃப்டியாக இருக்கும். அதுவே பீமுன்னா 25 mm இந்த போட்டுருப்பாருங்க, இந்த மேல் காடியில் கம்பி வச்சுட்டிங்கன்னா 25 mm கவர் கிடச்சிரும். அப்போ வந்து உங்கள் இந்த கம்பி வந்து சேஃப்டியாக இருக்கும், உங்கள் பில்டிங் சேஃப்டியாக இருக்கும், உங்கள் பில்டிங்கோட லைஃப் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன். ஃபவுண்டேஷன் வந்து பூமிக்கு அடியில் இருக்கிறதுனால அதிகப்படியான ஈரத்தை தாங்கணும். ஈரம் வந்து கம்பியை தொடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், அந்த பெடல் இருக்கு பாருங்கள், ஃபவுண்டேஷன் பெடல், அதுக்கு வந்து இதை விட கொஞ்சம் கூடுதலாக கவர் கொடுக்கணும். அதாவது ஒரு 40 mm 50 mm கொடுக்கணும். 2 இன்ச்சில் சொன்னால் 2 இன்ச்சு கொடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, செங்கல்ல 2ஆக உடச்சி அரைக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரைக்கல்ல வந்து கவர்னு வச்சிட்றாங்க. அது செய்கிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் என்ன நடக்கும்னா பூமியில் உள்ள ஈரம் செங்கல் வழியாக ஈஸியாக பாஸ் ஆகி கம்பியை தொட்டுரும். அப்போ கம்பி காலியாகிடும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் செங்கலில் வந்து கவர் பிளாக்காக வைக்கக்கூடாது. இந்த கவர் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வாட்டர் ப்ரூஃபு. இதில் வந்து தண்ணி பூந்து கம்பியை தொடாது. இந்த மாதிரி கவர் பிளாக்கை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 1.5 ஜல்லி இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1.5 ஜல்லி எடுத்து வைக்கலாம். எக்காரணம் கூட செங்கல் அரைக்கல் வைக்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான விஷயம். அதேமாதிரி காலம்னா பில்லருக்கும் அதேமாதிரி கவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பீமுக்கு முக்கியம், ரூஃபுக்கு முக்கியம். இதை கரெக்டாக கவரை மெயின்டைன் பண்ணிங்கன்னா பில்டிங்கோட லைஃப் நிச்சயமாக நல்லாயிருக்கும். கவர் பிளாக் வந்து இந்த மாதிரி பேக்லேயும் வரும், அட்டைப்பெட்டிலையும் வரும். இதில் ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா 100 பீஸ் இருக்குது. 100 பீஸோட விலை மேக்ஸிமம் எம்ஆர்பி வந்து 150 ரூபா தான். 100 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆனால் ஒரு பீஸ் வந்து 1 ரூபா தான். ஆனால் இது வந்து உங்கள் பில்டிங்கோட லைஃப்பை ரொம்ப அதிகமாக்கும். கவரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், பில்டிங்கோட லைஃப் அதிகமாக்குங்க.